காசு, அ அப்புறம் தண்ணி இதெல்லாம் கூட பக்கத்துல வச்சுட்டு, விஜய்க்கு தான் போடணும்னு ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கல்ல. அது எவ்வளோ பெரிய விஷயம். நார்மலா எலக்ஷன்னா எவ்வளோ குடுப்பீங்க? எங்க வீட்ல 5 பேர் இருக்காங்க. லேடீஸ் 2 பேர் இருக்காங்க. என்ன குடுப்பீங்க? ஜென்ட்ஸ்க்கு என்ன இதுதான் நான் கேள்விப்பட்டது தவிர, இந்த மாரி காசு, பணம் இதெல்லாம் தேவையில்ல. விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லி ஒரு முடிவோட போட்டாங்கன்னா, எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். ஸோ அது ஒரு பெரிய வெற்றி விஜய்க்கு கிடைச்சது. ஏன்னா, நான் பார்த்து அங்க என்டிஆர்க்கு அப்புறம், இங்க ஜெயலலிதாக்கு அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நெறைய பேர் வந்திருக்காங்க பாலிடிக்ஸ்க்கு. சில பேர் எம்எல்ஏ, எம்பி கூட ஆக முடியல. சிஎம் ஆவுறது அது செகண்டரி. ஆனா விஜய் ஸ்ட்ரைட்டாவே சிஎம் ஆவுறதுங்கிறது, அவரோட லைஃப்ல ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க ஹார்ட் ஒர்க்கு, அவங்களோட பிஹேவியரு எல்லாமே ஜனங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு நம்பிக்கையோட ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஓட்டு போட்டதுலேருந்து உடனே இது அக்ஷய பாத்திரம் கிடையாதுல்ல, இப்படி உடனே செய்றதுக்கு. ஸோ 6 மந்த்ஸ் டைம் கொடுக்கணும். அதுக்குள்ள நெறைய பேருக்கு நிக்க முடியல. இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கும். பார்ட்டி வைக்கும்போது, இவனுக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னுவாங்க. எலெக்ஷன் அப்போ வந்து இவனே ஜெயிக்க மாட்டான்னுவாங்க. கவுண்டிங் அப்போ வந்து 10 சீட்டு கூட வராதுன்னுவாங்க. இப்படி சிஎம் வந்து எது பண்ணாலும் தப்புன்னு சொல்றாங்க. தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு, தப்பா ஏதோ ஒண்ணு பேசுறதுக்குன்னே அது வாய்ப்பு யூஸ் பண்றாங்க தவிர, ஒரு நல்ல அட்வைஸ் குடுங்க. இது பண்ணா நல்லாருக்கும் விஜய். இது பண்ணா ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இது லேடீஸ்க்கு